அனைவருக்கும் வணக்கம். பாண்டிச்சேரி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சின்னு பார்ப்போம். பாண்டியன் மாறி மாறி செந்திலுக்கு ஃபோன் போட்டுகிட்டே இருக்காரு. செந்திலுக்கு என்ன செய்யணும் தெரியல. 2வது நாள் ஆயிடுச்சு. பட் மீனாவை சென்னையில் எந்த இடத்துக்குமே சுற்றி பக்கம் கூட்டிகிட்டு போகவே இல்லை. அது ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. இங்கே மாறி மாறி அப்பா ஃபோன் போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காரு அப்படிங்கிறாங்க. சரி ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. என்னலே கடையில் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அந்த கடையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி துரைசாமியை பார்க்க தான் வந்திருக்கேன், அவர் கடையில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிடா பாத்து கொடோனில் மல்லி எல்லாத்தையும் ஏற்றிவிட அப்படின்னா சரிப்பா அப்படிங்கிறாங்க. அப்பா அந்த வேலையெல்லாம் முடியறதுக்கு மத்தியானம் ஆயிரும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாடா சாயங்காலம் கூட ஆகும், அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு. ஏன் மத்தியானத்துக்கு அப்புறம் துறை எங்கே வெளியில் போகிறீங்களோ ஊர் சுற்றுறதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்படிலாம் இல்லைன்னு. அப்புறம் என்னடா இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ ஊருக்கு கிளம்பி வாடா பஸ் ஏறி அப்படிங்கிறாங்க. சரிப்பான்ட்டு ஃபோனை வச்சுறாரு. அதுக்கடுத்து அவசரமாக மூடையை போய் குடோனுக்கே போகிறாங்க. டைரெக்டாக மூடை எல்லாத்தையும் ஏற்றுறாரு. ஏற்றி முடிச்சுட்டு திருப்பி அதுக்கடுத்து என்னடா பண்ண இவ்வளோ பண்ணுறாரேன்ட்டு திருப்பி அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. என்னடா துரைசாமி கடைக்கு போனியா, குடோனுக்கு போனியா, அவரை பார்த்தியா, பேசுனியா? அவெல்லாம் பார்த்துட்டேன்ப்பா, பேசிட்டேன்ப்பா, மூடை எல்லாத்தையும் அனுப்பிட்டேன் வேணே. இடையில நல்ல மல்லி மூடை தானே, நல்ல பூண்டு தானே? இல்லைப்பா இல்லை நல்லா தான்ப்பா இருந்துச்சு, குவாலிட்டி இருந்துச்சுப்பா, நான் பக்கத்துலேயே இது பார்த்து ஏற்றிட்டேன் பண்ணே. சரி ரூபாவெலாம் கொடுத்துட்டியா அவருக்கு? அப்பா அதில் தான் ஒரு சிக்கல், அதுக்காக தான் கால் பண்ணேன். என்னடா அதில் என்னடா சிக்கல்னு? இல்லைப்பா மூடையை ஏற்றிட்டு இருக்கும்போதே பாதிலே ஃபோன் வந்துச்சு, அவர் ஃபோன் வரும் கிளம்பி போயிட்டாரு. இப்போ அவர்கிட்ட ரூபா இன்னும் கொடுக்கல சரக்கு ஏற்றுனதுக்கு. விசாரித்ததில் அவர் லேட் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நான் ஆன்லைனில் அவருக்கு நான் பணத்தை வேணால் போட்டுட்டுமாப்பா அப்படிங்கிறாங்க. ஏடே அவர் போய் நேரில் பார்த்துருக்க, நேரில் பேசியிருக்க, குடோன் நேரில் போயிருக்க, எல்லாமே நேரில் போய் பார்த்து சரக்கையும் நேரில் எடுத்துட்டேன். அப்புறம் எப்படிடா பணத்தை போய் 2 நாள் கழித்து நம்ம ஆன்லைனில் ஏற்றினா நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் நல்லா இருக்காது. நீ இருந்து அவர் கையிலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சொல்லிகிட்டே கிளம்புடா அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்பா இருந்த வேலையை முடிச்சுட்டு வாடா அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடறாரு. ஐயோ இவர் என்ன நம்ம பேசுகிறத கேட்க கூட மாட்டேங்கிறாரு, இப்போ என்ன தான் பண்ணுறது, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்ட்டு செந்தில் பயங்கரமாக புலம்பிட்டு சரி கதிர்கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு கதிருக்கு ஃபோன் போட்டார். கதிர் வண்டியில் வந்துட்டு இருக்காங்க அங்கே கொன்னக்குடியில். ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ ஹலோ அண்ணே அண்ணே அப்படிங்கிறாங்க. இவர் பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்காரு. ஹலோ அண்ணே கேட்குதானே? கேட்குதானே? அப்புறம் என்ன ஃபோனை போட்டுட்டு சைலண்ட்டாகவே இருக்க? இல்லைடா நான் ஏன்டா சென்னைக்கு வந்தேன்னு இருக்கேன்னே. ஏன்னே அங்கே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கா? இங்கே அப்போ எப்படி இருக்குது? கொன்னக்குடியிலையும் வெயில் அதிகமாக தான் இருக்குது, போய் நல்லா என்ஜாய் பண்ணேனே. அது இல்லைடா அப்பா வேலை மேலே வேலை சொல்லிக்கிட்டே இருக்காருடா. என்னன்னே சொல்கிறாருன்னே. இல்லைடா இங்கே ஒரு இடத்துக்கு வந்தேன், மல்லியெல்லாம் எடுத்து வர சொன்னேன், எல்லாமே ஏற்றி முடிச்சு எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆனால் ரூபா மட்டும் கொடுக்கணும்டா, அவர் ஆள் இல்லை இன்னும் வரல, லேட்டாகும், ஆன்லைனில் கேட்டீங்கன்னு சொன்னால் அதுவும் வேண்டாங்கிறாருன்னு. அப்பா பண விஷயத்தில் அப்படி தானே இருப்பார், எதனாலும் நேரில் பார்த்து கரெக்டாக கொடுக்கணும்னு நினப்பாரு அப்படிங்கிறாங்க. அது இல்லைடா நேற்றே வேலையை முடிச்சு போகிறதுக்கு நைட்டு 10 மணி ஆச்சு. நேற்று மீனாவை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. இன்றைக்கி மீனாவுக்கு மத்தியானம் வரைக்கும் தான் ட்ரைனிங்காக. இன்றைக்கி அவள் முடிச்சுட்டு ரூமுக்குலாம் வந்துட்டா. ஏன்னா எங்கே இருக்கான்னு சொல்லி மாறி மாறி ஃபோன் பண்ணுறான். இன்னும் இல்லை நான் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலாடனே. ஐயோ ஏன்னா இப்படி இருக்க, நீ பேசாமல் ஒன்று பண்ணு, ஆன்லைன்லேயே அவனுக்கு அமௌண்ட் எவ்வளவோ அதை அனுப்பிடலாம், நீ முதல்ல அண்ணியை கூட்டிட்டு எங்கே வெளியில் போயிட்டு வானேன்னு. இல்லைடா இவர் வேறு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு, பாடா படுத்துறாருடானே. அவர் கிடக்குறாரு, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட ஏதாச்சும் சொல்லி மேனேஜ் பண்ணிக்கலாம், நீ முதல் ஆன்லைனில் கேட்டு நீ கேட்டுட்டு நீ போய் வெளியே போய் என்ஜாய் பண்ணினே அப்படிங்கிறாங்க. இல்லைடா இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்து பார்க்குறேனே, ஏன்னே இப்படி இருக்கானே. இல்லை அவர் இப்போ தான் பணம் கொடுக்குறது தான் இப்போ மாறி மாறி ஃபோன் பண்ணிருக்காரு, நீ வையின்னு அவர்கிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கணே. சரிண்ணே நல்ல முடிவாக எடு அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்ட்டு ஃபோனை வச்சுறாரு. ஹலோ அண்ணே தம்பி எங்கே இருக்கீங்க? அண்ணே உங்கள் கடை முன்னாடி தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி இங்கே வேலை விஷயமா வந்ததில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இன்னும் 1 மணி நேரம் ஆகும் தம்பி, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்ததுக்கப்புறம் ரூபா கொடுங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சுறாரு. இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா? ஹலோ ஹலோ அண்ணேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறாரு. அப்புறம் அவரும் ஃபோனை வச்சிடுறாரு. ஐயோ இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா? மீனா வேறு மத்தியானத்துலேருந்து ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இன்னும் 1 மணி நேரம்னா சாயங்காலம் 6 மணி ஆயிருமே. அப்போ அவளை என்ன தான் செய்கிறது போச்சுன்ட்டு மீனா ஃபோன் பண்ணுறாங்க. மீனா ரொம்ப கோவமாக பெட்டில் படுத்துருக்காங்க. பட் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை, ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஐயோ ஃபோனை வேறு எடுக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு சரி நம்ம போவோம் அப்படின்ட்டு ரூம் கிளம்பி போய் காலிங் பெல் அடிக்கிறாரு. மீனா கதவை வந்துட்டு பார்த்துட்டு பயங்கர கோவமாக திருப்பி போய் உட்காந்துக்கிறாங்க. மீனா சாரிடி அப்படிங்கிறாங்க. கையெல்லாம் தட்டி விடுறாங்க. அதுக்கடுத்து பேசாமவே இருக்காங்க. மத்தியானம் சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டினா என்ன உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. என் மூஞ்சை பார்த்து பேச மாட்டியா? உங்கள் மூஞ்சை பற்றி பேசினா நிறைய பேசிடுவேன், கோவமாக பேசிடுவேன், நீ பரவாயில்ல சொல்லுது எதனாலும் சொல்லு, கோவத்தில் சொல்லு அப்படிங்கிறாங்க. பெரம்பூர்லேருந்து ஒரு லேடி வந்திருக்காங்க, 40 வயசு. அவங்க ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் கூடயே வெளியிலேருந்து வெயிட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சுற்றுறாங்க. 15 நாள் லீவ் போட்டு கூட இங்கே சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களை நான் அப்படி கூப்பிடவே இல்லையே, லீவ் போடலை, எதுவுமே பண்ணலை. உங்கள் வேலை பார்க்குறதுக்காக ஒரு டைம் கொடுத்துருக்கேன்ல, அந்த டயத்துக்குள்ளே உங்கள் வேலையை முடிச்சுட்டு எனக்குன்னு டைம் ஒதுக்குங்க தானே சொல்கிறேன், அதை கூட உங்களால் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. ப்ளீஸ் சாரிடி, உன் கஷ்டம் எனக்கு புரியுது, அழாத. ஆனால் என்னோட வேலை எப்படி நான் சொல்லி வைக்க புரியுன்னு எனக்கு ஒன்றுமே எனக்கு இன்னுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நீங்கள் சொல்ல வேண்டாம், மாமா கொடுத்த வேலையை செய்யுங்க, வேண்டான்னு சொல்லலை, ஆனால் எனக்காக டைம் ஒதுக்குங்க தானே சொன்னேன், வேறு ஏதாவது உங்களை நான் சொன்னேன்னா, அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படின்னு மீனா பயங்கரமாக அழுகுறாங்க. சரிடி சாரிடி மீனா, நம்ம அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற பீச்சுக்காவது போவோன்னா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், துணிமணிலாம் எடுத்து வைங்க, வீட்டுக்கு ஊருக்கு கிளம்பலாம், பஸ்ஸுக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்லேயே அது உட்காரலாம், இங்கே உட்காந்து எனக்கு ஒரு இரிட்டேட்டிங் இருக்குன்னு. ப்ளீஸ் அட்லீஸ்ட் பீச்சுக்காவது போவோம், நம்ம லவ் பண்ணும்போது பீச்சுக்கு போகணும், சோளம் வாங்கி சாப்பிடணும், அங்கே கடலில் கால் நினைக்கணும், இதெல்லாம் சொன்னோம்னு ஆசையாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கானே? அதெல்லாம் மறப்பேனா, ப்ளீஸ் மீனாவா நம்ம பீச்சுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சிக்கிட்டே இருக்கார் மீனாவை.
ப்ளீஸ் மீனா வா மீனா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம். நான் ஏற்கனவே மூட் அப்செட்டாக இருக்கேன். நீங்கள் வேறு இதில் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி உங்களுக்கு ஃபோன் வரும், திருப்பி ஒர்க் வரும், திருப்பி பாதியிலே கூட்டிகிட்டு வருவீங்க. அப்புறம் எனக்கு கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். அதனால் நானாக வரலனே. சத்தியமாக சொல்கிறேன், அப்படிலாம் எதுவுமே நடக்காது. ப்ளீஸ் மீனா அந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிட்டு வா என் கூட அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வரலனே. இப்போ நீ வரல நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. வேண்டாம் நான் வர்றேன் சரியா அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பி ஃபோன் வருது. திருப்பி இவர் ஃபோனை வந்து சைலண்ட்டில் போட்டு வச்சுறாரு. ஐயோ திருப்பி மாறி மாறி அப்போ ஃபோன் போடுறாரு அப்படின்ட்டு. சரி நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன்னு. இல்லை ஃப்ரெஷ்அப் போகிறதுக்குலாம் டைம் இல்லைன்னு. இல்லடி நான் ஒரு 2 மினிட்ஸ் தான் உடனே வந்துடும், சீக்கிரம் வா அப்போ கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. அதே போல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறாரு. வெளியில் போகிறாங்க. பீச்சில் போய் கால் நினைக்கிறாங்க. பீச்சில் போய் நின்று மணலோரமாக நின்று நடந்துக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணும்போது திருப்பி அவங்க அப்பா லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் போடுறாரு. என்னடா இவன் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு பக்கத்தில் பழனிட்டையும் கேட்குறாரு. என்ன மச்சான் அவன் வேலையாக இருப்பான்னு. ஏன்டா டேய் நானும் வேலையாக தானே ஃபோன் போடுறேன், போன இடத்துல வந்து என்ன போடுவாங்களே எதுக்காக போடுவாங்க என்ன எதுவுமே தெரியாதானே. அடுத்து திருப்பி ஃபோன் போட்டு பார்க்குற சுவிச் ஆஃப் பண்ணி. என்னடா இப்போ சுவிச் ஆஃப்னு வருதுன்னு. மாமா சார்ஜ் தான் இருந்திருக்கோம் மச்சான் அப்படிங்கிறாங்க. சார்ஜ் போட வேண்டாமாடனே. என்ன மச்சான் போகிற இடத்துல இல்லாமல் சார்ஜ் பண்ணி தூக்கிட்டே போவாங்க, அது எப்படி இருக்கும், போட்டது தீர்ந்து போயிருக்குமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்டாடே ஒரு வேலை விஷயமா போகிறானே, முக்கியமான வேலையாக போகிறானே, கடையிலேருந்து ஃபோன் போடுவாங்க, விவரம் சொல்லுவாங்க, ஃபுல் சார்ஜ் போட்டு வைப்போம், அதெல்லாம் கிடையாது. என்ன பிள்ளைகள் வச்சே அப்படின்னு சொல்லி இவர் வைக்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஃபோன் சார்ஜ் போட்டால் ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண, ஃபோனை நோண்டிகிட்டே இருந்தால் சார்ஜ் குறைய தான் செய்யும்னே. அது சரி அப்போ ஓயிலேருந்து போடுறா அப்படிங்கிறாங்க. ஏலேருந்து போட்டாலும் அப்படி தானே மச்சான் வரும் அப்படிங்கிறாங்க. டேய் போடுறா நீ அப்படிங்கிறாங்க. ஃபோன் பாருங்க சுவிச் ஆஃப் தான் எனக்கும் வருது அப்படிங்கிறாங்க. அடுத்து பாண்டியன்ட்டு என்னடா இவன் ரூபா கொடுத்தானா கொடுக்கல அது வேறு தெரியலையேன்னு பாண்டியன் புலம்புறாரு. பாவம் அந்த பையன் கடல் கடந்து போனாலும் அந்த பையனை நிம்மதியாக இருக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு பழனி வந்து தனக்குள்ளே எங்கே புத்துணர்வு புலம்பிக்கிறாரு. என்னடா புலம்பலன்னு. ஒன்றும் இல்லையே மச்சான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அக்கட திருப்பி ஃபோன் போடுறாரு. அக்கட திருப்பி இங்கே பீச்சை காட்டுறாங்க. 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி உனக்கு என்ன வேணும் ஏதோ வாங்கி தரட்டுமா அப்படிங்கிறாங்க. அம்மா ஏன் திங்கிங்காகவே இருக்கீங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க மனசுக்கு சொல்கிறாங்க, ஐயோ அப்பா வேறு ஃபோன் போட்டுகிட்டே இருப்பார், நம்ம வேறு சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்குமே அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. இல்லை மீனா உனக்கு எதாவது வாங்கி கொடுக்கலாமான்னு யோசித்தேன், என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி இந்த கடலோரத்தில் ஒரு வீடு வாங்கி தரீங்களா அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் என்கிட்ட அமௌண்ட் இல்லை, இப்போதைக்கு இந்த பட்டாணி, இந்த சுண்டல், இந்த பஞ்சு மிட்டாய், இந்த ஐஸ்கிரீமு, இந்த சோளம், இந்த மாதிரி கேள்வி வாங்கி தரேனே. அப்படியா சரி எல்லாத்துலேயும் ஒன்று வேணும், ஆனால் ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் வேணும் அப்படிங்கிறாங்க. சரி இரு நான் போய் வாங்கிட்டு வரேன்னு. நானும் வரட்டுமா மீனா கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் நீங்கள் இரு நான் வாங்கிட்டு வரேன்ட்டு ஐஸ்கிரீமை ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி முட்டிங்கள்லாம் போட்டு காலில் கையால் நீட்டி காலெல்லாம் வச்சு அப்படி இப்படின்னு பயங்கரமாக டெக்கரேஷனோட ஐ லவ் யூ சொல்கிற மாதிரி ஐஸ்கிரீமை வச்சு கொடுக்குறாங்க. மீனை இதை பார்த்து பயங்கரமாக ஷையாக தான் வைக்கிறாங்க. சரின்னு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இவர் மாறி ஃபோனை போட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் கால்லாம் நினச்சி விளையாண்டு முடிச்சுட்டு அடுத்து ஃபோனை வந்து ஃபோட்டோ எடுப்போன்ட்டு ஃபோட்டோவில் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு சரி இதை வந்து நான் அத்தைக்கு அனுப்பட்டுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்லை மீனா அதெல்லாம் வேண்டாம், அப்பா வந்து நம்ம இந்த மாதிரி வெளியில் போகிறது பார்த்து தெரிஞ்சிச்சுன்னா கோவப்படுவாருன்னு. இதில் என்ன இருக்குது, மாமா தானே சொன்னார் 1000 ரூபாய் கொடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், வெளியிலலாம் போங்க, நல்லா வாங்கி சாப்பிடுங்க, காசை பற்றிலாம் கவலைப்படாதுன்னு இப்போலாம் மாமா தானே சொல்லி அனுப்புனார் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா அப்பா நம்மளை வெளியில் எங்கேயாவது போகணும்னு சொல்லுவார், ஆனால் நம்ம வேறு எங்கேயாவது என்ஜாய் பண்ண போனோம்னா அதுக்கு வேறு திட்டுவார், உனக்கு தான் அப்பா பற்றி தெரியுமில்ல, ஒரு மனசு போல் ஒரு நேரம் இருக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. தெரியுங்க உங்களுக்கே இவ்வளோ தெரிஞ்சது, அத்தைக்கு தெரியாமல் இருக்குமா, அத்தைக்கு எல்லாமே தெரியும், அதனால் அத்தை ஃபோட்டோலாம் காட்ட மாட்டாங்க சரியா, அத்தைக்கு அனுப்புவோம், அத்தை ரொம்ப ஹாப்பியாகும் சந்தோஷமாகுவாங்கன்ட்டு ராஜி நம்பருக்கு அனுப்பிடுறாங்க. ராஜி ஃபோட்டோலாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்கே இதை அத்தைகிட்ட காட்டுவோன்ட்டு உள்ளே போகிறாங்க. கிச்சனில் பார்த்தா கோமதி சமைச்சிட்டு இருக்காங்க. என்னத்தை இன்றைக்கி நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னு. அதுவா இன்றைக்கி காரக்குழம்பு வைக்கலான்னே, காரக்குழம்புனா அவருக்கு ரொம்ப இஷ்டம் உங்கள் மாமாவுக்கு, ஸோ அந்த மயில் மேடம் கிட்டக்க பெர்மிஷன் கேட்டு இன்றைக்கி ஒரு நாள் நான் சமைச்சிக்கிறேன்னு சொல்லி சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அத்தை உங்கள் கையை விட்டு கிச்சன் போயிடுச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாடி அப்படி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் அரிசியும் அந்த மாதிரி காய் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி அரிசியை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து நான் கூட இந்த மீனை கல்யாணமாகி வந்தப்போ எங்கள் கிச்சனை நம்ம கைவிட்டு பறிச்சிருவாளும் நினச்சேன்டி, ஆனால் அவள் அப்படிலாம் இல்லை, வாய் 1-2 அப்படி பேசுவாளே தவிர மற்றபடி பச்சை பிள்ளடி, அவள் ஒன்றுமே தெரியாது, ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி மீனை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அந்த மயில் எப்படின்னே தெரியலடி, இன்ன வரையும் அவள் பற்றி ஒன்றுமே புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படிங்கிறாங்க. ஆனால் ராஜி சொல்கிறாங்க, அத்தை போகிற இடத்துல நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லி அனுப்பி விட்ருப்பாங்க, அதனால உங்கள் எல்லாருக்கிட்டே நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக எனத்தையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது அவங்களுக்கே தெரியல, அவ்வளோதான் அத்தை, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது விடுங்க அப்படின்னு ராஜி சமாதானம் பண்ணுறாங்க. அடுத்து அரசி கேட்குறாங்க, சரி மீனா அன்றைக்கி ஃபோன் போட்டிங்களா, நான் வேணால் ஃபோன் போட்டு பேசுவோமா, அவங்க எங்கே இருக்காங்க இப்போ கிளம்பிட்டாங்களா அப்படின்ட்டு அரசி கேட்கவும், இவங்க அண்ணனும் உங்கள் அண்ணியும் பீச்சுக்கு போயிருக்காங்க, இப்போ தான் எனக்கு ஃபோட்டோ அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. ராஜி ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல 2 பேருமே, நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. அரசி அதை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ராஜி வந்துட்டு அக்கா எங்கேயாவது போகணும்னு சொல்லி கடைசி பீச்சுக்கே போயிட்டாங்க பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. ஆமால அம்மா எனக்கும் பீச்சுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி சென்னை பீச்சில் உள்ளதும் திருச்செந்தூர் பீச் மாதிரியே தானே இருக்குன்னே, அத்தை எல்லா பீச்சும் ஒன் போல தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அம்மா எல்லாமே கடல் தான்மா அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. அம்மா எனக்கும் கடலை கூட்டிகிட்டு போங்களேம்மா அப்படிங்கிறாங்க. நீ உங்கள் அப்பா கிட்ட சொல்லு, உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிறாங்க. அப்பா தானே, அப்பா மற்ற எல்லா விஷயத்துலையும் நல்ல அப்பாவாக இருக்கார், ஆனால் அந்த வெளியூருக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு மட்டும் சொன்னால் அதை செய்யவே மாட்டேங்கிறார், கெட்ட அப்பா ஆயிராருன்னு. பேசாமல்
பேசாமல் ஒன்று பண்ணு, உனக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது சென்னையில் உள்ள மாப்பிள்ளையை பார்க்க சொல்லுவாங்க அப்பாவை, அப்போ தான் டெய்லியும் பீச்சுக்கு போயிட்டு போயிட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. இதுவும் நல்ல ஐடியா தானே அப்படின்னு சொல்லி அரசி சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ராஜி பக்கத்தில் அப்படின்னா தான் ஓன் சாக்க சொல்லி நாங்களும் அடிக்கடி சென்னைக்கு வருவோம் அப்படிங்கிறாங்க. சரி அணி அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து திருப்பி கோமதி பார்த்துட்டு எங்கன்னு இருக்க ஃபோட்டோ காட்டு, 2 பேரும் அழகாக இருக்காங்களே சிரிச்சு அப்படிங்கிறாங்க. அத்தை அப்போ நான் அப்படின்னு, நீயும் தாண்டி அழகு அப்படின்னு சொல்லி ராஜியை சொல்கிறாங்க. அம்மா அப்போ நானுமா அப்படின்ற அரசி கேட்கவும், எல்லோரும் சிரித்து அழகாக இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே அழகு தாண்டி, என் பிள்ளைங்க எல்லாமே அப்படிங்கிறாங்க. சரின்னு சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் மயில் வந்துடுறாங்க. என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு உடனே அரசி வந்து வெகுளித்தனமாக, அண்ணி இது செந்திலண்ணனும் அண்ணியும் ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க சென்னையில் வந்து பீச்சுக்கு போனது அப்படின்னு. அப்படி எங்கே காட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, நல்லா தான் இருக்குது, என்ன பீச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அது திருவான்மையூரில் இல்லைன்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. கோமதி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஓ அங்கேயா, அங்கெல்லாம் அலை ரொம்ப அடிக்குன்னு சொல்லுவாங்க, அதனால் கொஞ்சம் அலையை விட்டு தள்ளியே நிற்க சொல்லி மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். கோமதி சொல்கிறாங்க, அவங்க என்ன சின்ன பிள்ளையா, அதெல்லாம் பார்த்து அவங்களாம் மேனேஜ் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரியா மூஞ்சி வச்சுட்டு போயிடுறாங்க. ராஜி இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மீனா செந்தில் பீச்சுக்கு போன விவரத்தை வந்து அதுக்கடுத்து தங்கமயில் வந்து கண்டிப்பாக பாண்டியன் கிட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ பாண்டியன் அதனால் கோவம் ஆக போகிறாரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து நாளைக்கு கவனமாக பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.